ஹாய் மக்களே, காலையில் ஒரு வேலை விஷயமா வெளில போயிருந்தேன். ஓகே, சாரி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மதியானம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கடவுள் திருப்தியாக நம்புகிறேன். ஒன்று என்னென்னா, நான் உண்மையில் நிறைய வாட்டி, இந்த ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி நம்ம ஒரு விஷயம், ஒரு கையெழுத்து வேண்டியாகும், எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாலும் நம்ம போகும்போது நம்ம அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க. எங்கே போகிறாங்க என்னன்னே தெரியாது. இன்றைக்கெல்லாம் காலையில் போயிட்டு இப்போ தான் வந்தேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்தேன். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. மனசே சங்கடமாக இருந்தேன். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு. ஒரு கையெழுத்துக்கு ஒரு ஒரு ரசீதில் ஒரு கையெழுத்து வேணும், அதுக்காக வெயிட்டிங். யாரும் இல்லை, ஒரே ஒருத்தங்க, ஒரு அக்கா மட்டும் அங்கே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க எதுவுமே இது பண்ண முடியாது. இதில் அரசாங்கத்துலேருந்து சம்பளமும் வாங்குறாங்க. ஆனால் ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக பண்ணுறது கிடையாது. மக்களை காக்க வைக்கிறது, எங்கே பார்த்தாலும் மக்களை காக்க வைக்கிறது. இன்னைக்கு போட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வா, மறுநாள் வா, இப்படி தான் பேசணும். நீ 6 நாட்கள் கழிச்சு வாங்க, 5 நாள் கழிச்சு வாங்க, இல்லை அடுத்த வாரம் வாங்க, இப்படி பண்ணுறாங்க. அப்போ நம்ம வெயிலில் அலைஞ்சி நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு அந்த காரியம் நடக்கலன்னா எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். காலையில் போனது இப்போ தான் வருது. ரொம்ப கஷ்டம் மக்களை. உண்மையில் இந்த அரசாங்கத்தில் வேலைக்கு என்னத்துக்கு தான் இருக்குன்னு தெரியல. இதில் அங்கே போகிறேன், ஆஃபீஸில் சேர் மட்டும் கிடக்கு, பெஞ்சு கிடக்கு, ஒன்றும் இல்லை. என்னத்துக்கு தான் இருக்குன்னு தான் தெரியல. இது ஒன்று. இது பின்ன இவ்வளோதெல்லாம் இந்த தென்காசியில் பயங்கர வெயில் அதிகம். நம்மளால் வெளியில் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதில் வேறு இந்த மன கஷ்டம் வேறு. இதில் பக்கத்து சைடு எல்லாரும் பிரச்சனை வேறு. ஒவ்வொன்றும் நம்மளை குத்தி பேசுகிறது, கஷ்டப்பட்டு. உண்மையில் மக்களை சொந்தக்காரங்கன்னு இருக்குன்னு தான் பேர், ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் நம்ம மாறி பொறாமை. இவன் நல்லா இருந்துருவாளோ, அவன் நல்லா இருந்துருவாளோ, இதுதான் பொறாமை. எங்கே போகிறா எங்கே வாரா. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வச்சுட்டு ஒரு இடம் போக முடியாது மக்களை. பாருங்க, ஒரு பூ வச்சுட்டு நம்ம வெளில போயிட்டோன்னா இவன் எங்கே போகிறா, இவன் எதுக்கு இந்த பூ வச்சுட்டு போகிறான், இவன் எதுக்கு எப்போ பாரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறான். இதுதான் மக்களே பேச்சு. இந்த ஒரு காலையில் போயிட்டு வர்றதுக்குள்ளே எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? இந்த மக்களெல்லாம் ரொம்ப திருத்தவே முடியாது, புரியுதா? ஏன் எங்கே போயிட்டு வார நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியலைன்னா அவங்களுக்கு உறக்கமே இருக்காது. அவங்க வீட்டில் என்ன சோறை தின்ன தெரியாது, தின்ன மாட்டேனே, யாரும் தின்ன மாட்டேங்க. நம்ம பட்டினி கிடந்து சாப்பிட முடியாமல் சாப்பிடக்கு டைம் இல்லை, போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு வருவோம். வார வழியில் எல்லாருக்கும் கொஸ்டின் கேப்புன்னு நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லணும். எங்கே போயிட்டு வந்திருக்கு, எங்கே போகிறோம், எல்லாம் சொல்லணும். இவங்க அப்படிப்பட்ட ஊராக இருக்கும் மக்கள். உண்மையில் சொந்தம்னு எனக்கு பிடிச்சவே செய்யலை, உண்மையில் பிடிக்கவே இல்லை. ஒன்று நம்ம நம்ம கூட இருந்து நல்லதை செஞ்சு தரணும். இவன் நல்லா இருந்துருவாளோன்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டே இருக்குண்ணா. நம்ம அடுத்த வீட்டில் என்ன நடக்குங்கிறத ஒத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அவ வீட்டில் என்ன நடக்குங்கிறத ஒத்து பார்க்குறதே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களை. நம்ம தான் வீட்டில் போராட்டங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தான்னா மற்றவங்களும் அதே மாதிரி பிரச்சனை தான், மற்றவங்களாலையும் பிரச்சனை தான். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிடக்கூடாது, நல்ல பூ வச்சிடக்கூடாது, ஒரு இடம் பெயரக்கூடாது, எங்கேயோ போகிறா எங்கேயோ வாரா அப்படின்ட்டு அழுது கொட்டுதாங்க. இதெல்லாம் உண்மையான உங்கள் வீட்டில் எதுவும் நடந்துருந்தோன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. ஆமாம், எங்கள் வீட்டில் நடந்துருக்குன்னு. இல்லை எனக்கு இது மட்டும்தான் நடக்குதான்னு எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. ப்ளீஸ் மக்களை, என்ன பண்ணுறது? சரி, எல்லோரும் சாப்பிட்டு பத்திரமா வெயிலில் போகாமல் பத்திரமா இருங்க. குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கங்க. பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிடுவேன்.